ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் இந்தியன் ஃபுட் கோர்ட். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்றைக்கி அரிசி பருப்பு பாயசம் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தேவையான பொருள் பார்த்துடலாம். அரிசி பருப்பு பாயசத்துக்கு 100 கிராம் பச்சரிசி, 100 கிராம் வறுத்த பாசி பருப்பு வச்சுருக்கேன். இதுக்கு வறுத்த பாசி பருப்பு தான் சேர்க்கணும், அப்போ தான் பாயசம் டேஸ்ட்டாக இருக்கும். இதை ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்தே ஊற வச்சுக்கலாம். இதை இப்போ வாஷ் பண்ணிடலாம். இதை வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். 1 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இதை 20 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போ இந்த அரிசியும் பருப்பையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நான் 125 கிராம் அளவு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் துருவி. இதை இப்போ சேர்த்துக்கலாம். இது மூணுத்தையும் ஒன்றா அரைச்சிக்கணும். 1/2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை கொரப்பாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வெல்லத்தை உருக்கிக்கலாம். 175 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இதை இப்போ உருக்கிக்கலாம். இதில் தூசி கல் மண்ணெல்லாம் இருக்கும், அதனால் இதை உருக்கி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். வெல்லம் கரையிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது உங்களுக்கு பதம்லாம் வர தேவையில்லை, கரைஞ்சால் போதும். இந்த பாத்திரத்தில் இப்போ 1/2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஓரளவுக்கு சூடாகட்டும். இப்போ சூடாகிடுச்சு. இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு கிண்டி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா உங்களுக்கு அடி பிடிச்சி போயிடும். இது நல்லா உங்களுக்கு வெந்து வர வரைக்கும் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இது இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த வெள்ளை பாகை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு ஸ்வீட் நல்லா எடுத்து காட்டும். இது ரெடி ஆயிடுச்சு. இறக்குறதுக்கு முன்னாடி வார்மாக இருக்கிற மில்க் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 1/2 கிளாஸ் அளவு மில்க் சேர்த்துக்கிறேன். பாயசம் வெந்துட்டு இருக்கும் போதே நீங்கள் பால் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கெட்டியாகிட்டே இருக்கும் பாயசம். அதனால நீங்கள் இறக்கிட்ட பிறகு கொஞ்சம் பால் சேர்த்திங்கன்னா, அதுவும் வார்மாக இருக்கிற மில்காக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கெட்டியாகாது பாயசம். 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரியை வறுத்துக்கலாம். நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். முந்திரி பொன்னிறமாக வறுபட்டுடுச்சு. இதை இப்போ பாயசத்தில் சேர்த்துக்கலாம். சுவையான அரிசி பருப்பு பாயசம் ரெடி. தமிழ் புத்தாண்டுக்கு எல்லாரும் இந்த பாயசம் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய்.